ஏய் போர் அடிக்குது, இன்னைக்காவது காலேஜ் போலாம்டா. ஏய் காலேஜ்னா டென்ஷன் ஆயிடுவேன். அப்போலோ 13 சாந்தம்ல போட்டுருக்கான் போலவா. ஏய் அப்போலோ 13 அப்பால பார்க்கலாம். காலேஜ் விட்டு 16 17 வருது, முதல்ல அத பாப்போம். மச்சான் என்னடா ஆச்சு? மச்சான் அவன் கதை உனக்கு தெரியாதுடா. அவன் சீரியஸா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அவளை ஒரு லயோலா காலேஜ் பையன் ஈஸியா ரூட் போட்டு பிடிச்சிட்டான். மச்சான் கதை சோகமாயிடுச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நம்ம காலேஜ் பசங்க யாராவது லவ் பண்ணா அது அந்த காலேஜ் பசங்களுக்கு பிடிக்காது. ரியலியா? அங்க பாரு மச்சான், அவதான்டா நம்ம பையனோட ஆளு. மாப்பிள்ளைங்களை இப்படியே விட்டா ஒர்க் அவுட் ஆயிரா மச்சான். டோன்ட் வரிடா மச்சான். இப்ப பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒண்ணுதான்டா. நீ இங்க வாடா மௌன. டேய் பொறம்போக்கு. ஏய் அனாவசியமான வார்த்தை எல்லாம் வேணாம்டா. என்னடா பண்ணுவேன்? டேய் நம்ம கிட்ட விளையாடுறீங்களா? டேய் டேய் நம்ம பையன் அடிக்கிறாங்கடா. மவன நம்ம காலேஜ் பசங்க லிஸ்ட்ல பொண்ணு லிஸ்ட்ல தலையிட்டா மவன உனக்கு பொறஞ்சா. டேய் மச்சான் காலேஜ் வந்து வரங்கடா. டேய் ஓடுடா. டேய் வாங்கடா. டேய் தண்ணி. கம் ஆன் பாய்ஸ், புடிடாங்களா. அலெக்ஸ், ஏய் குளுக்கோஸ். டேய் ஷிட் மச்சான். நீ டாக்டர் பிரகாஷன் ராஜு தானே? எஸ் சார். நீ அவன் தம்பி ரவி இல்ல? ஆமா சார். அண்ணன் பச்சை பாஸ், தம்பி லயோலா. உங்களுக்கு இருக்கிற அண்ணன் தம்பி பாசத்தை விட உங்க காலேஜ் மேல இருக்கிற பாசம் ஜாஸ்தி. பாராட்டுறேன். ஆனா அதை அடிக்கிறதுல காட்டாம படிக்கிறதுல காட்டினா உங்களுக்கும் உங்க காலேஜுக்கும் பெருமை.
ஸ்டூடெண்ட்ஸ் கையில தான் இந்த நாட்டோட எதிர்காலமே இருக்கு. சண்டை போடுறதுல இல்ல உங்க பலம். Come on, be friends. Sorry. I'm sorry. I'm sorry. It's okay. என்னோட book. Hey, stop! கவிதை என்பது வேறொன்றும் இல்லை, வாழ்க்கைதான். இட்ஸ் a bridge for generations. லிட்ரேச்சர்ல கவிதைங்கிறது ஒரு முக்கியமான அங்கம். அதை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு புது கவிதை, இன்னொன்னு மரபு கவிதை. சோ நான் நேத்து எழுதிட்டு வர சொன்ன கவிதைய நீங்க எழுதிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து சப்மிட் பண்ணுங்க. என்ன எழுதலையா? தெரியும். பேசாம நோட்ஸ வந்து அடியில வச்சிடுவோம். மேல 2 நோட்டை பாப்பாங்க, அப்புறமா விட்டுடுவாங்க. எப்படி? ஓகே. இது யாருது? என்னோடது மேடம். என்னம்மா கவிதையை காணோம்? இருக்குது மேம், சரியா பாருங்க. இல்ல மேடம், பெண்களோட மனசு தூய்மையான வெள்ளை பேப்பர் மாதிரிங்கிறத சிம்போலிக்கா சொல்லியிருக்கேன். மேம், நீயும் பேசாம கிளாஸை விட்டு வெளியில போங்கறத நானும் சிம்பாலிக்கா சொல்லியிருக்கேன். நல்லதா போச்சு. கேர்ள்ஸ், நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? பின்ன எப்படி கவிதை வரும்? வெளியில உங்களை சுத்தி சுத்தி பசங்க எல்லாம் பெரிய கவிஞர் ஆயிடுறாங்க. யார்கிட்டயாவது மனசை பறி கொடுத்திருந்தா தானே கவிதை வரும். நீங்க இதயத்தை இரும்புல செஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்த கவிதையை பார்க்கலாம். ஆஹா, சூப்பர். ஹூஸ் திஸ் புக்? என்னோடது மேம். எக்ஸலென்ட். இல்ல தெரியாம எழுதல, அனுபவிச்சுதான் எழுதியிருக்கேன். நான் படித்த மிகச்சிறந்த கவிதை உன் பெயர்தான். நான் பார்த்த மிகச்சிறந்த ஓவியம் உன் முகம்தான். அழகான பொருட்கள் எல்லாம் உன்னை நினைவுபடுத்துகின்றன. உன்னை நினைவுபடுத்துகின்ற எல்லாமே அழகாகத்தான் இருக்கின்றன. உன் அழகை சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஒரு வயலின் இருந்தால் கொடுங்கள், வாசித்து காட்டுகிறேன். பரவாயில்ல, காலேஜ் மானத்தை காப்பாத்த அட்லீஸ்ட் ஒரு பெண்ணாவது இருக்கியே. கங்க்ராட்ஸ். சூப்பர் திவ்யா, எக்ஸலென்ட் திவ்யா. Oh shit. I'm sorry. ரொம்ப வலிக்குதுங்களா? கையால் அடித்த அடி வலிக்கவில்லை, உன் கண்ணால் அடித்த அடி வலிக்குதடி. ஐயோ, எவ்வளவு பிளட். கட்டு போடட்டுமா? கட்டு போட வேண்டிய இடம் இது இல்லை, என் இதயம். வரேன்.
இந்த நோட்டு சாரி, நோட்புக் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுனால. நோ இட்ஸ் நாட் தட். நோட்டு மாறினாலும் மறைச்சு எங்க காலேஜ்ல என்ன பெரிய கவிஞன்னு நினைச்சிட்டாங்க. எனிவே, உங்க கவிதை ரொம்ப பியூட்டிஃபுல். நைஸ் மீட்டிங் யூ. பை. பை. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.